இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜனவரி 30 2024 செவ்வாய்க்கிழமை, சோபக்கிருது வருடம் தை மாதம் 16ஆம் திருநாள், உத்திரம் நட்சத்திரம், கன்னி ராசி, சதுர்த்தி திதி. ரொம்ப முக்கியமானது. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெந்நீரில் பசுனை போட்டு சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் நீங்களே தற்காத்து கொள்ளக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், அதே மாதிரி பெண்கள், அத்தை, சித்தி, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நபர்களை பகைத்து கொள்ளக்கூடிய நாள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, சில பேருக்கு வேலை சம்பந்தப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சில பேருக்கு ஆஃபீஸில் டிரான்ஸ்ஃபர் கூட ஏற்படும். சில பேருக்கு இந்த டிபார்ட்மெண்டல் சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உணவு சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய, உணவு சம்பந்தப்பட்ட பொருள் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஏற்றங்கள் காணக்கூடிய நாள். ஒரு சில பேர் திடீர் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். அது சந்தோஷமான கடனாக இருக்கும். நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திரமௌழீஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தை பிராப்தம் கன்ஃபார்ம். இந்த நாள் கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு குழந்தைகளால் சந்தோஷம் கொடுக்கும். பெண் குழந்தைகள் நிறைய பிறக்கக்கூடிய நாள் சொல்லலாம். இந்த நாள் அந்த உடம்பு சம்பந்தப்பட்ட நோய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் வெளிவரக்கூடிய நாள். மருத்துவமே வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. யாரெல்லாம் கலைகளில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். மன அமைதி மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமேஸ்வரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது பயங்கரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பயங்கரமான ஒரு எமோஷன், எல்லாமே இப்போவே நடக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். மெயினாக மாத்ரு காரகன்னு சொல்லக்கூடிய அம்மாவுடைய அட்வைஸ் இன்றைய நாள் நீங்கள் எடுத்து நடத்தினீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குன்னா. புதன் வீட்டில் தான் சந்திரனுடைய சஞ்சாரம். அதில் உத்திர நட்சத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பிரயாணம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியாக, ஒரு பொருளாதார ரீதியாக, ஒரு டிசிப்ளின் ரீதியாக ரொம்ப முக்கியமான முடிவுகளை இன்றைய நாள் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய நாள். சொந்த பந்தங்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்கும். மனசு அப்படியே அலப்பாயும். இது கரெக்டா, அது கரெக்டா, எது தப்புன்னு தெரியலையே, இதை நான் சொல்றது கரெக்டா, மற்றவங்க ஏற்றுப்பாங்களா நான் இது சொன்னா அப்படிங்கிற மன சஞ்சலங்கள் நிறையா கொடுக்கும். ஆன்லைன் மூலியமா இதை வாங்கியே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொதுவாக இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய நாள். யாரெல்லாம் மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில், கலைகள் சார்ந்த துறைகள் இருக்கீங்களோ மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாகப்படுது. அலமேலும் மங்க தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. சில்லறை வியாபாரிகளுக்கு நன்னா இருக்கும். உணவு சம்பந்தப்பட்ட பால், தயிர், வெண்ணெய், இந்த மாதிரி வெள்ளையான பொருட்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில், அரிசி வியாபாரம், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். கடகடன்னு காசு பணம் வரும். நீங்கள் கேட்கலினாலும் இன்றைய நாள் பணம் வரக்கூடிய நாளாக இருக்க போகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுடைய பேச்சை கேட்டு இன்றைய நாள் நீங்கள் நடந்தீங்கன்னா காசு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. மிகவும் யோகமாக இருக்கக்கூடிய அமோகமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இன்றைய நாள் திடீர் பிரயாணங்கள் ஏற்படலாம். மற்றவங்களை நம்ம ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாள். எப்படின்னா, உங்களுடைய ப்ரொஃபஷனலிசம்னு சொல்லுவோம். இது இப்படி தான் செய்யணும், இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டமைப்புன்னு சொல்லுவோம். அதை நீங்கள் இன்றைய நாள் மற்றவங்க மேலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மெயினாக யாரெல்லாம் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கீங்களோ, பேங்கிங்கில் இருக்கீங்களோ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த நாள் நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும். நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம். ஒரு சில பேருக்கு ஒரு அதிகார தோரணை மிக்க ஒரு பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த நாள் கடன் வாங்குவீங்க. அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ரொம்ப முக்கியமானது, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களையும்
மூத்த பெண்களையும் நல்லபடியாக பார்த்துக்கணும், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கௌரவத்தை கொடுக்கணும். கொஞ்சம் டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா போகிறோம், நல்லா இருப்பீங்க. ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குருமார்களுடைய அனுகிரக ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்கள் என்னன்னா, ஒரு கர்மா அப்படின்னு சொல்லுவோம். அலையாமல் எந்த வேலையும் நடக்காது, கஷ்டப்படாமல் எந்த ஒரு விஷயமே சாதிக்க முடியாது, போராடாமல் உங்களால் வெல்ல முடியாது. இந்த மூணுமே அதாவது 200% உண்மையான வாக்கியங்கள். தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மேட் வெரி கிளியர். இந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இதை அனுபவிச்சுன்னு இருப்பீங்க. இந்த மாதிரி நாட்களில் அலைச்சல் கொடுத்தாலும் அதில் வெற்றிகளை கண்டிப்பாக பார்க்க முடியும், சுவைக்க முடியும். நிறைய பேருக்கு பொருள் சேர்க்கை ஏற்படும், நிறைய பேருக்கு அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, இந்த மாதிரி அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் என்னன்னா, உங்கள் நண்பர்கள் ஏகப்பட்ட பேரை பார்ப்பீங்க. அத்துணை பேருமே இன்றைய நாள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே செய்வாங்க. லைஃப்பில் ஆம்பிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த ஆம்பிஷன் சாதாரணமாக குறையக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கணும். இந்த மாதிரி நாட்களில் எந்த விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி, பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக எந்த ஒரு குடைச்சல் இருந்தாலும் சரி, யார் அந்த குடைச்சலுகை கொடுக்குறார்களோ அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க. எதிரிகள் அப்படிங்கிறது பொதுவாக இந்த நாள் இருக்காது, பயப்பட வேண்டியதில்லை. யாரோ ஒரு மூத்த பெண் உங்களுக்கு இந்த நாள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இந்த மாரல் சப்போர்ட் வில் ரியலி டாமினேட் யுவர் லைஃப் டுடே. அந்த அளவுக்கு தீர்க்கமாக நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அருமையான வேலை வாய்ப்புகள் அமையும். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கும், ஒரு சில பேருக்கு ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கும், ஒரு சில பேருக்கு எதிர்பாராத கலைகளில் ஒரு பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். முக்கியமான முடிவுகள் எதெல்லாம் தள்ளி போயின்னு இருக்கோ அந்த முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அபாரமான நாள். லைஃப் வில் டெஃபினெட்லி கிவ் அ சேஞ்ச். அந்த சேஞ்ச் இல்லாமல் எதுவுமே இருக்காது. மிகவும் யோகமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தெய்வ கட்டாட்சம் அப்படிங்கிறது ராமபிரானால் இன்றைய நாள் ஏற்படும். கோதண்ட ராமன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக இருக்கக்கூடிய குடைச்சல்கள், அலைச்சல்கள்லாம் கம்ப்ளீட்டாக அப்படியே அரெஸ்ட் ஆகிடும். எந்த ப்ரெஷரும் கிடையாது, எந்த டென்ஷனும் கிடையாது. இன்றைய நாள் முழுக்க முழுக்க நிதானமாக, பிரசாந்தமாக, ஒரு ப்ரெஷரே இல்லாத நாளாக இந்த நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பிரயாணங்கள் செய்வீங்க. முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய அனுகிரக ஆசீர்வாதம் பெறக்கூடிய நாள். காலில் விழுந்து நமஸ்கரிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பாவத்தை நீங்கள் கழுவக்கூடிய நாள். இந்த நாளில் பொதுவாக அம்மா அப்பாவை வணங்குறது, அம்மா அப்பாவுக்கு ஜம்முன்னு கோவிலுக்கு கூப்பிட்டு போகிறது, பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள நல்லா மதிக்க கற்றுக்கொள்ளக்கூடிய நாள். மிகப்பெரிய விஷயத்தை இந்த நாள் நீங்கள் சாதனை புரிவீங்க. ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி ரஸ்க்கு சாப்பிட்டு உட்காந்துருப்பீங்க. மிக சந்தோஷமான நாளாக இந்த நாள் பெண்களுக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். நிறைய ஆர்டர் ஃபைனலைஸ் பண்ணுவீங்க, கான்ட்ராக்ட்ஸ் ஃபைனலைஸ் பண்ணுவீங்க. நிறைய விஷயங்கள் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் சொல்லுவோம், அதுலலாம் நிறைய பேருக்கு பிரச்சனை வந்துட்டுருக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இன்றைய நாள் ஃபைனலைஸ் பண்ணுறதுனால இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் ஏழுமலையான் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஜென்ம ஜென்மாந்தர பாவங்களை கழுவக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கான ஒரே பரிகார ஸ்தலம் திருப்பதி ஏழுமலையான். அவருடைய பாதத்துக்கு போய் நமஸ்காரம் பட்டு லட்டு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா போகிறோம், கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும். ஒரு லட்டில் பாவம் கழுவுமான்னா 100% நடக்கும். இந்த நாளில் பொதுவாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது நிறைய பேர் டிக்கெட்டே போட்டிருப்பீங்க. அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 1வது கியரில் தான் வண்டி ஓட்டணும், ஸ்லோவாக தான் உங்கள் லைஃப் இன்றைய நாள் போகணும். அவசரப்படாமல் இருந்தாவே போகிறோம். பாதி காரியம் நீங்கள் ஜெயித்த மாதிரி. பாதி கிணற தாண்டினதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷனில் போகணுன்னா கிணத்துக்குள்ளே போயிடுவோம், கிணத்துக்கு மேலே போகணும். நம்ம
அதனால் கொஞ்சம் அவசரப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. பணப்புழக்கம்ங்கிறது தாராளமாக இருந்தாலும் செலவுகள் டபுளாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசியில் இது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது சில பேருடைய வாய் முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, வாக் பலித்தம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்றைய நாள் யாரெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்களோ, யாரெல்லாம் எதெல்லாம் சொன்னாங்களோ உங்களுக்கு, அதை எல்லாமே இன்றைய நாள் நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எப்பவுமே பெரியவங்க கிட்ட வாக்குவாதங்கள் பண்ணக்கூடாது. பெரியவங்க தப்பு பண்ணாலும் சரி, ஒரு சில இடங்கள் அது கேட்காம போயிடலாமே தவிர திருப்பி பேசக்கூடாது. இன்றைய நாள் பொதுவாகவே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. 7ஆம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் தொடர்பு இருக்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன சொல்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களே நடந்துட்டு இருக்கும். தட்ஸ் கால் த பவர் ஆஃப் இன்ட்யூஷன். தட்ஸ் கால் த பவர் ஆஃப் அஸ்து தேவதைகள் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைய நாள் நிறைய மகிழ்ச்சியை காணக்கூடிய அபாரமான நாளாக உங்களுக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். இன்றைய நாள் பொதுவாக யாருக்கு நன்னா இருக்க போகிறது அப்படின்னா, முதல் ராசி லக்னம் மகரம், 2வது ராசி லக்னம் ரிஷபம், 3வது ராசி லக்னம் கன்னி. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே உடனடியாக நடக்க க்ஷிப்ர பிரசாத பிராப்திரஸ்து அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.